ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிலைவாசல் பூஜை பண்ணுறது எப்படி, அதை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளாம் வீடு கட்டணும்னா பூமி பூஜைக்கு பிறகு பண்ணக்கூடிய மிக முக்கியமான பூஜை அப்படின்னு பார்த்தோன்னா வாசக்கால் வைப்பது தான், அதாவது நிலைவாசல் பூஜை. சில வீடு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு தெய்வீக சக்தியும் இருக்காது, நல்ல உணர்வுகள் தோணாது. ஒரு வீடு எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், தெய்வீகமாக இருக்கணும்னா நிலைவாசல் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற இந்த நிலவாசலில் எந்த தெய்வம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் தாங்க. ஒரு வீட்டில் காவலாக நின்று காத்து கொடுக்குற தெய்வம்னா அது நம்மளுடைய குலதெய்வம் தான். அதற்கு தான் அது நிலைப்படியில் உட்காரக்கூடாது, நிலைப்படியில் நின்றுட்டு யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, குறுக்க எதுவும் கொடுத்து வாங்கவும் கூடாது. நிலைப்படி தடுத்தா எங்கேயும் போகவும் மாட்டாங்க. எங்கேயாவது கிளம்பி ஒரு முக்கியமான வேலையாக போகிறாங்கன்னா அது போக மாட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அப்படி இருக்கிற நிலைவாசலை கண்டிப்பாக நம்ம தெய்வீகமாக வச்சுக்கணும். தெய்வீகமாக வச்சுக்கணும்னா நம்ம அது இது அப்படிலாம் ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேணாம். சாதாரணமாக மஞ்சள் குங்குமம் வாரத்தில் 2 நாள், செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை 2 நாள் தடவி மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த குங்குமம் போட்டு ஒற்றை எண்ணிக்கையில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வாசக்காலில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க சும்மா அழகுக்காக. அந்த மாதிரி எவ்வளோ போட்டிருந்தாலும் நம்ம மாவிலை தோரணம் கட்டலாம், அது ரொம்ப நல்லது. சில பேர் வேப்பிலை தோரணம் அந்த மாதிரி கட்டுவாங்க, ஆனால் மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி கட்டல, சாதாரணமாக தான் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி சாதாரணமாக பூஜை ரூமில் பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரியே நிலைவாசலுக்கும் ஊதுவத்தி கற்பூரம் எல்லாம் காட்டி நம்ம பூஜை பண்ணணும். ஒரு தாம்பூலத்தில் ஊதுவத்தி சூடம் பூ வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் வைத்து விளக்கேற்றிக்கோங்க. விளக்கேற்றதுக்கு அப்புறம் மகாலட்சுமிக்கு குலதெய்வத்தையும் நல்லா பூஜை பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுனால எல்லா பலன்களுமே நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். இதில் குலதெய்வம் கோயிலில் மண் எலுமிச்சை பழம் இருந்ததுன்னா அந்த மண்ணு கூட எலுமிச்சை பழத்தை வச்சு ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி நம்ம நிலவாசலில் தொங்க விடலாம். நிறைய பேர் கட்டியிருப்பாங்க, நிறைய பேர் நிறைய கட்டியிருப்பாங்க. இந்த சோற்றுக்கட்டாய் மாரி இன்னும் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் விட இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் கட்டினீங்கனாலே ரொம்ப பவர்ஃபுல்லானது. நிறைய கட்டி அது இதுன்னு கட்டி ரொம்ப இந்த நிலைவாசலுக்கு வெயிட் ஏற்க வேண்டாம். சொந்த வீடோ வாடகை வீடோ அவங்க சில பேர் யோசிக்கலாம், நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு. நானுமே வாடகை வீட்டில் தாங்க இருக்கேன். மஞ்சள் குங்குமம் இருக்கிறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. எந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம வீடை நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். இதெல்லாம் செய்யறதுனால நம்ம வீட்டில் நிரந்தர மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் ஆகும், நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கே கெட்ட உணர்வுகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நிலைவாசலுக்கு தான். விளக்கேற்றி வச்சு அதுக்கான பூஜையை நம்ம வாரம் வாரம் பண்ணணும். அப்படி இல்லை என்னால் முடியல அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் நம்ம இந்த பூஜை பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே போயிடும். கண் திருஷ்டி இருந்தால் சீக்கிரமாக விலகிடும். நான் கொஞ்ச நாளாகவே எனக்கு மனசு சரியில்லை, மனசு ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டே இருந்தது. இந்த பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்ச நாளாக ரிலாக்ஸ்டாக இருக்கும், நம்மளே உணர்வோம் இதை பண்ணும்போது. அதனால இன்னைக்கு நான் இந்த மாதிரி சிம்பிளாக நிலைவாசல் பூஜையை பண்ணி முடிச்சிட்டேன். நிலைவாசல் பூஜை முடிச்சுட்டு உள்ளே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சக்கரவாரி முருகருக்கு விளக்கு போட்டு பூஜை பண்ண போகிறேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் நிலைவாசல் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவை கொடுத்துருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.